அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் போய் ராஜ்குமார் அப்படின்னு அவர் போய் பேசுகிறாரு. அப்போ பூ போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. பூ போட்டு பார்த்துருக்காங்க, அது கிடைக்கல. ஆ பூ போட்டு பார்த்தா தூண்டிக்கருப்பர் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அருள் கொடுத்தாருன்னா எடுத்துக்கங்க. அது கிடைக்கல. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சார் செட்டு போட்டுருவோம் அப்படின்னாரு. எனக்கு இது செட்டில் இந்த ஃபீல் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு கேமராமேன் எல்லாம் உட்காந்து ஒரு பட்ஜெட்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஓ இந்த அம்பு வேலி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடம்லாம் போய் பார்த்தோம். ம் ம். ஒருவேளை பிரச்சனை வந்தால் அது எப்படி செட்டு போடுறதெல்லாம் போய் பார்த்தோம். அந்த இடத்துல லட்சம் வேலுக்கு மேலே இருக்குமே. ஆமாம், அது கிரியேட் பண்ணவே முடியாது. ம் ஆனால் எனக்கு வந்து திருப்பி அங்கே அரங்காவலர் வந்து ஜோதி மலர் அப்படின்னு சொல்லி ம் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போய் நல்லா ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க. ஆளே வந்து அஹ், அம்மா இந்த மாதிரி இந்த படம் இங்கே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு தடவை குறி கேட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு நான் நீங்க ஒரு தடவை பூ போட்டு பார்க்க ராமதாஸ் சொன்னீங்களா? ஒரு சரி டேரக்டர் சாருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துடுச்சு, ஆடா ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமாகிடுச்சு. அப்பா இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த கோயில் ஏற்கனவே பயங்கர ஃபேமஸான கோயில், அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுக்குன்னு அது சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் ஆமாம் வரேன். அதுக்குன்னு பெரிய மக்கள் கூட்டமே இருக்குது. ஆனாலும் அந்த அம்மா வந்து தூண்டிக்கருப்பரை வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டீங்க, அது உண்மைதான். உலகம் பூரா என் தூண்டிக்கருப்பன் தெரியுது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அது தூண்டிக்கருப்பர் நமக்கு கொடுத்த பெரிய அருள்வாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அங்கே உள்ள எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த படத்தில் வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க தூண்டிக்கருப்பர் கோயிலை. அந்த அந்த அதில் வர கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அருமையான இடம். அருமையான இடம்.